talk about Marvell today. Marvell shareholders பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா 2026ல மட்டும் ஸ்டாக் 200% grow ஆயிருக்கு. Since Nvidia invested $200 billion into the company. அது மட்டும் இல்லாம Nvidiaவோட CEO ஜென்சன் ஹுவாங் ஒரு ஸ்டேஜ்ல Marvell is the next $1 trillion கம்பெனின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுல இருந்து மட்டுமே ஸ்டாக் 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு சென்டென்ஸ்னால இப்ப மார்வலோட கரண்ட் வர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா $235 பில்லியன். ஸ்ட்ரீட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்வெல் தான் நெக்ஸ்ட் என்விடியான்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படிங்கறத கண்டிப்பா டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். லுக் அட் த புல் கேஸ், பேர் கேஸ் அண்ட் டிஸ்கஸ் வாட் மார்வெல் இஸ் ஆக்சுவலி வர்த்துங்க. மார்வெல் வந்து ஒரு அமெரிக்கன் சிப் கம்பெனிங்க. அவங்க என்விடியா மாதிரி சிப் ப்ரொடியூஸ் பண்றதுல இன்ஸ்டெட் தே ப்ரொவைட் டெக்னாலஜி தட் கனெக்ட்ஸ் ஆல் தி சிப்ஸ் டுகெதர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே வந்து ஏஐ, குளோபலைசேஷன் ஆஃப் ஏஐ ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப மெயின் பாட்டில் நெக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஆஃப் டேட்டா தான் வந்து இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. வந்து மார்வெல் ப்ரொவைட்ஸ் ஹை ஸ்பீட் பிளம்பிங் ஃபார் தீஸ் ஃபேக்டரிஸ்ங்க, கஸ்டம் சிலிகான்ஸ், ஆப்டிக்கல் இன்டர்கனெக்ட்ஸ் அண்ட் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கிங். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பெருசாக த நம்பர் ஆஃப் சிப்ஸ் தட் டாக் டு ஈச் அதர் இஸ் ஆல்சோ கோயிங் டு எக்ஸ்ப்ளோட். ஸோ இங்கே தான் வந்து மார்வெலோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ கஸ்டம் சிலிகான்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ கூகுள், அமேசான் அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து கஸ்டம் சிப் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இல்ல கஸ்டம் சிப் டிசைன் பண்ணும்போது தே நீட் மார்வெல் டு டிசைன் இட்டுங்க. சோ இங்க மார்வெலுக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மார்வெல் S&P 500ல ஜாயின் ஆக போகுது. இந்த நியூஸ் வந்த உடனே ஸ்டாக் 10% இன்க்ரீஸ் ஆச்சு. சோ S&P 500ல ஜாயின் ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து they are required to buy. அதனால வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். பிரைஸ் will eventually go up. And more importantly, they have the backing of Nvidia. இப்போ புல் கேஸ் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் புல் கேஸ் வந்து கஸ்டம் சிப்ஸுங்க. ஸோ இப்போ அமேசான், கூகுள், மெட்டா அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் தே டோன்ட் வாண்ட் டு பே ஹையர் பிரைஸ் டு யூஸ் என்விடியா சிப்ஸ். இன்ஸ்டெட் அவங்க வந்து கஸ்டம் சிப்ஸ் பில்ட் பண்ண பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டம் சிப்ஸ் பில்ட் பண்றதுக்கு தே நீட் அ பார்ட்னர் லைக் மார்வெல். ஸோ மார்வெல் இஸ் ஒன் ஆஃப் த 2 companies that provides the custom chips or produces the custom. செகண்ட் புல் கேஸ் என்னன்னா மார்வெல் வந்து இட் குட் பிகம் த நெக்ஸ்ட் ப்ராட்காம்னு சொல்றாங்க. ப்ராட்காம் வந்து இன்னொரு கம்பெனிங்க. அதாவது தே ஆர் டாமினேட்டிங் இன் த கஸ்டம் ஏஐ சிலிகான் ஸ்பேஸ். ஸோ if Marvell could capture few of their business அப்படின்னா Marvell will become another stronger company. Financials ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. With 8.72 billion revenue over the past year. With a recent record for the past quarter வந்து பாத்தீங்கன்னா 2.48 billion. So this is 21% up when compared to the previous quarter. கம்பெனியோட நெக்ஸ்ட் குவார்டர் கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.7 billion. So financially ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மூணாவது புல் கேஸ் வந்து கனெக்டிவிட்டிங்க. Marvell is also investing in silicon photonicsங்க. இது வந்து பாத்தீங்கன்னா it uses light instead of electricity to move data faster. ஸோ மார்வெல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செலஸ்டியல் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க டு கோ டீப்பர் இன்டு ஆப்டிக்கல் டெக்னாலஜி. ஸோ thousands ஆஃப் சிப்ஸை வந்து காப்பர் வயர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாதுங்க. தேர் இஸ் அ லிமிடேஷன். பட் வித் லைட் தேர் இஸ் நோ லிமிடேஷன். ஸோ if connectivity and data movement is going to be the future growth அப்படின்னா Marvell is going to be in the center of all these things. Another bull case என்னன்னு பாத்தீங்கன்னா company is actually making profit. Last 1 yearல மட்டும் 2.35 billion in net income பண்ணிருக்காங்க. And they have generated 1.67 billion in free cash flow. Bear case என்னன்னு பாத்தீங்கன்னா competition with Broadcom. Broadcom is a bigger giant and as of now they are trying to crush Marvell. Broadcom நிறைய பெரிய கம்பெனிஸ் கூட ஏற்கனவே டீல் சைன் பண்ணிட்டாங்க. கூகுள், மெட்டா அண்ட் OpenAI மல்டி-இயர் சைன் பண்ணிருக்காங்க till 2028. So Broadcom-ஓட A revenue guidance பாத்தீங்கன்னா $56 billion. So Marvell-ஓட சைஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் it is tough for them to compete with Broadcom. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Broadcom if they continue to be locking up the deals with all these bigger companies அப்படின்னா மார்வெலுக்கு சின்ன கம்பெனிஸ் கூட தான் சைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ பிக்கர் ரிஸ்க்குங்க. அது பேர் கேஸ் என்ன அப்படின்னா மார்வெல் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஏஐ ஸ்பெண்டிங். அதை வந்து கம்பெனியை ஒத்துக்கிறாங்க. If there is a reduction in the AI expenditure அப்படின்னா மார்வெலோட ஃபினான்ஷியல்ஸ்ல it will going to make a bigger impact. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகுது அப்படின்னா கஸ்டமர் ஸ்லோ டவுன் ஆகலாம் அப்படிங்கிற ரிஸ்க்ஸையும் அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு வார்னிங்கா கொடுக்குறாங்க. பேர் கேஸ் நம்பர் 3 மார்வெல் வந்து ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபைலிங் டேட்டா படி பாத்தீங்கன்னா அவங்களோட 2 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 10% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டாப் 10 கஸ்டமர்ஸ் 82% ஆஃப் த ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா இஃப் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் ஃபியூ ஆஃப் த மேஜர் கம்பெனிஸ் அப்படிங்கும்போது ஸோ அந்த மேஜர் கம்பெனிஸோட டெசிஷன்ஸ் வில் இம்பாக்ட் யூ அண்ட் த ஃபியூச்சர் growth ஆஃப் த கம்பெனி.
ஸோ ஹூ இஸ் ரைட், புல்ஸ் ஆர் பெஸ்ட் தெரியலைங்க. இந்த டைம் லாஸ்ட் 3 monthsல ஸ்டாக் இஸ் அப் டு 100%. இது இம்ப்ரெசிவான்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்பெனியோட டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா $250 billion. லாஸ்ட் இயர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோல தே ஹவ் ஜெனரேட்டட் அரௌண்ட் $1.67 billion. 5 year ஆவரேஜ் வந்து 1.21 billion. ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 29%. பட் 5 year ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1.24. ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ இஸ் கோயிங் அப் இன் 2 digit, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டிங் இன்டு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இஸ் ஆல்சோ நாட் க்ரோயிங். அடுத்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெவன்யூ 30 billions ஆகலாம் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4xங்க. $15 per share EPS எஸ்டிமேட் பண்றாங்க by 2035. So let's do the mathங்க. So $15 per share. Let's take an industry average of around 22p. பாத்தீங்கன்னா $330 வருது. ஸோ இப்பவே ஷேர் வந்து $300 இருக்கு. ஸோ 10% growth தான் இருக்க போகுது. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்சைட்ஸ் தெரிஞ்சது, பாசிட்டிவா தோணுது அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கலாம். வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்குங்க. இந்த S&P 500 இன்க்ளூஷனால ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பர்சனலா நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.